ஹாய் கைஸ், நம்ம தமிழ் வச்சேன் பிளாக் லெவலில் எபிசோட் 46 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நோயல் அப்ப அடுத்தது நீங்க ரெண்டு பேரும் தானா? நீங்களாவது ஏமாத்தாம என்டர்டைன் பண்ணுங்க. எல்லாருக்குமே பாதிப்பு தான். மேக்னா லக்கி எல்லாரும் விழுந்து கிடக்குறாங்க. ஆஸ்தாக்கும் அடிபட்டிருக்கு. இவங்கெல்லாம் எப்படி இவ்வளவு சுலபமா விழுந்தாங்க? நம்ம யாருக்கு எதிராக இங்க போராடிட்டு இருக்கோம்? இப்போ தெரிஞ்சுப்பீங்க. நான் இன்னும் தோக்கல. தோத்தாங்கோழி அடங்க மாட்டியா? ரொம்ப நன்றி கஹானோ. ஒரு 1000 UL இத கவர் பண்ணிடுமா? இது நீ பண்ணியிருக்கணும் அத்தா. 100 மடங்கு கூட. இப்போ மத்தவங்க எல்லாரையும் சரி பண்ணி ஆகணும். உங்களோட ரெக்கவரி மேஜிக் உன்னால பயன்படுத்த முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆனா நான் பாட்டு பாடுற வரைக்கும் இவன் காத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? அப்போ அவதான் பார்த்தீங்க. என்ன சத்தம் அது? இவன் யாரு? ஓ, ஆசீர்வாக்கிட்டு கிடக்குறான், தூங்குறான். மொத்த பேர் கீழே விடுவாங்க உங்களுக்கு. கொஞ்சம் இரு, உன் அண்ணனா இது? ஆமா, இந்த டும் டும் தான் என்னோட பிரதர். டும் டும். சொல்ல மறந்துட்டேன். என்ன பார்த்து டும் டும் சொல்ற என்ன? ஜாஸ்தியில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே குடும்பம் போல. அடியை நான் எப்படியாவது தாக்கு பிடிச்சிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காது. இப்ப எப்படி இவனை நான் வீழ்த்த போறேன்? என்ன பண்றது? எனக்கும் என் பிரதருக்கும் ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கு. நிச்சயமா நாங்க நகரத்துக்கு வருவோம். ஆமா, நீ சொன்னது சரிதான். நம்மள விட்டு கொடுக்கவே கூடாது. நம்ம கனவுக்கு சாவே கிடையாது. நாம இதை இவங்களுக்கு செஞ்சு நகரம் முடிப்போம். பார்க்கணும் ஆசை. அவங்க இப்போதான் பீச் பார்க்குறாங்க. எப்படி இரு. பாட்டு, டான்ஸு, கலகலப்பான குடும்பம். இந்த மாதம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே போதே. பரவாயில்லையே. Combo spell. ரெண்டு பேர் சேர்ந்தா நல்ல பவர். இது Sea God Slash. Combo magic-அ combine பண்ணி இந்த sea dance-அ நான் எனக்கு அவதான்னு பார்ப்போம். கஹானோட பாட்டும் என்னோட ஆட்டமும் கண்டிப்பா இவனை உருக்குலைக்க வைக்கும் நான் நம்புறேன். இவனை தடுமாற வச்சு அதுவே பெரிய வெற்றி தான். பார்க்கலாம். படுது. கீரிட்டா. பிரமாதம். கியாட்டோ, கஹானோ, உங்களால நிச்சயமா இதை பண்ண நானே முடியும். வாயை உங்களை போட்டுட்டேன். தோற்கடிக்க முடியும்னு எனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து நீங்க ரெண்டு பேரும் இத கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உனக்கு இன்னைக்கு முழுசா பிராக்டிஸ் பண்ணது பத்தலன்னு தோணுதா? ஆஹா. நீ ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும்னா இப்பத்துல இருந்தே உழைச்சாதான். நீ சொல்றதும் சரிதான். இல்லனா ஸ்டார் ஆகல முடியாது தெரியும். ஆமா, அது போக நாம இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுனால நம்ம சீகோடு நிச்சயமா சந்தோஷப்படுவாரு. அப்ப நம்ம நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகே, வா நம்ம போகலாம். கடினமான உழைப்பு அது என்னைக்குமே உங்களை ஏமாத்தாது. நோயால் ஏதாவது இந்த பண்ணுமாமா? Sparrow song கூடவே waltzing mouse dance ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இவங்க கிட்ட யூனிக் ஸ்பெல்ஸ் இருக்கு போல. எங்க இருந்து இவங்க திடீர்னு வந்தாங்கன்னு தெரியல. அது உண்மைதான். இந்த இடம் எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் மேஜிக் பாட்டும் தான். பல காலங்களா நாங்க பாட்டு பாடி ஆட்டம் ஆடி இந்த கடலுக்கு அடியில நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களோட வாழ்க்கையில ஒரு அங்கமாயிட்டு இருக்கு. அது உண்மைதான். நாங்க இதை எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கை முழுக்க இது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். நாங்க கடலுக்கும் மக்களுக்கும் இததான் கொடுக்கிறோம். அண்டர் வாட்டர் டெம்பிள்ல இருக்க மக்கள் எல்லாருக்கும் இது முக்கியமான விஷயத்தை கத்துக் கொடுக்குது.
நீங்க அவன் வேடிக்கை பார்க்குறது டிவியில் தெரியுது. இந்த உறவை நாங்க என்னைக்குமே உடைய விட மாட்டோம். அது முன்ன மாதிரி ஒருத்தங்களை ஜெயிக்கவே முடியாது. இது வேலை செய்தா? இதெல்லாம் நீங்க எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க? பட்டுச்சா இல்லையா? வாய்ப்பே இல்ல. அடுத்துறான் அதையும் மீறி கீழே இருந்தாலும் ஈல் ஆயிடுது. அவ்வளோதான். ஒரு கல்லு மேலே அப்படியே வச்சு நிக்கிறான். கியாட்டோ, ஐயோ, இது அங்கிருந்து ஓடுடு. கனவா? உறவா? உங்களை மாதிரி அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. பிடிச்சி போட்டுருவான் போல விட்ட மாட்டோம். கூடாது. தொண்டலே அடிச்சிட்டான். ஐயோ, அவ எப்படி சமாளிப்பா அப்போ? வேற முடியாது. மேஜிக் மான்ஸ்டர் டாய். இதெல்லாம் அவன் என்ன பண்ணிட போகுது? இந்த விளையாட்டெல்லாம் விளையாடிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நம்ம பசங்களே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. எங்களுக்குள்ளயும் நட்பு, கனவு, உறவு எல்லாம் இருக்கு. நாம ஏதாவது புரியுதா? பண்ணா? அது எல்லாத்தையும் அழிச்சதே உங்களை மாதிரி ஆளுதான்டா. உங்கள் ஆளில் வெளியே ஒருத்தர் ஸ்பெல் போடுறான். அவனை அடிக்கணும், அப்போ தான் உள்ளே போக முடியும். கனவுகள் இருக்கு, நட்பு, ரத்த உறவும் இருக்கு. அவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? அவன் சொல்றது என்னன்னு எனக்கு புரியவே இல்லையே. அவனுக்கு அப்படி என்னதான் தேவையா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன்? இனிமே நீங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி முட்டாள்தனமா ஆடவோ பாடவோ கூடாது. இதுக்கு மேல இது எதையும் பாக்குறதுக்கோ கேட்கறதுக்கோ எனக்கு துளியும் விருப்பம் இல்ல. புரியுதா? கொன்ற அது போறான். சரி, உன்கிட்ட இருக்கிற அந்த வாய்ஸ் இருங்க, இல்லாம இவனா? போனா என்ன பண்ணுவ? நாக்கு இருந்தா தானே சுவை தெரியும். அதுவே இல்லாம போயிட்டா என்னம்மா இவ்ளோ கோவமா பாக்குற? அப்ப நீ தோத்து போனதை இன்னும் ஒத்துக்கலையா? அது சரி, இப்ப உன்னோட மொத்த எண்ணத்தையும் அழிக்கிற. அப்புறம் நீ என்ன செய்யறன்னு பாக்குற. என்ன இப்படி இருக்க? சத்தம் போடாத பறவை இருந்து என்ன பயன்? குரல் இல்லாத நீ எதுக்கு? அதனால இப்பவே நான் உன்னோட போதும், நிறுத்து. அப்பா. அவளை கீழே இறக்கி விடு. இப்பவே அவளை விடு. நீ நிறுத்துன்னு சொன்னதும் நான் நிறுத்திடுவேன்னு கனவு கண்டியா? இப்ப நான் மிஸ் பண்ணிட்டா கஹோனோவை தாக்கிடுவேன். உன்னாலையும் சரி, ஆமா, உன் அது இது friend-ஆலையும் போட்டா சரி, நல்லா என்னை இருக்குங்க. எதுவும் பண்ண முடியாது. அதை இப்படி வச்சு அடிக்க புரிஞ்சுக்க. தெரியாது. முயற்சி பண்ணு, கத்து, உன் இயலாமையை என் முன்னாடி வெளிப்படுத்து. நான் எப்படியாவது இவனை தாக்கணும். இவனை சும்மா விடக்கூடாது. இப்படி ஒருத்தனை நேர்ல பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களால கஷ்டப்படுறத பார்த்துட்டு எப்படி என்னால சும்மா விட முடியும்? அது ஒண்ணும் பண்ணவும் பண்ணாதே இவனை. நீ அதை பயன்படுத்த போறது இல்லைன்னா இப்பவே விட்டுரு. ஒழுங்கா அங்க நின்னு வேடிக்கை பாரு. இவ சாகரத வேடிக்கை பாரு. இங்க இருக்கிற எல்லாரும் சண்டை போடுறாங்க. எனக்கு இது கொஞ்சமும் பிடிக்கல. நான் இதை ஏத்துக்க மாட்டேன். ஆனா நான் எனக்கு பயமா இருக்கு. அப்பா பிச்சு போட்டுருவான் அவன். பரவாயில்ல. கஹோனோ, உனக்குள்ள ஒரு பயங்கரமான சக்தி இருக்கு. அத நீ ஹேண்டில் பண்ணிட்டா மட்டும் போதும். உனக்கு எது பிரீஷியஸா தோணுதோ அதை மட்டும் தான் நீ காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். அதுல நீ ஜெயிச்சிருவ, கவலைப்படாத. என்ன சொல்ற? பிரஷஸா? எனக்கா? எல்லாம் சரியாயிடும். நீ அதை பத்தி கவலையே பட வேண்டாம். என்ன நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் கூட உன்னோட ஃப்ரெண்டு தானே. அவர் எடுக்கிறாங்க. ஹவுதான் அட்டாக் பண்ணா நல்லா இருக்கும். என்னது எல்லாம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நோயால்
இன்னும் ஒரு தடவை இப்படி சொன்னா இந்த limit மேஜிக் push பவர் பண்ணிட்டான். திடீர்னு எங்க இருந்து வந்தது? இப்பவே என்னோட ஃப்ரெண்ட் நீ விட்டுடு, இல்லனா நீ ரொம்ப வருத்தப்படுவ. சொல்லு பிளாக் கேர்ள், உன்னோட சிப்ளிங்ஸ் உன்னை பத்தி பேசுறதை நினைச்சு நீ கவலைப்படாத. என்ன இந்த மாதிரி பேட்டல் ஃபீல்ட்ல இதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஒரே ஒரு தப்பான முடிவு உன் லைஃபை மாத்திடும், புரியுதா? நீ இங்க மேஜிக் நைட்டா நின்னுட்டு இருக்க. உன்னோட தனிப்பட்ட வெறுப்பை எல்லாத்தையும் நீ வெளியே தான் வைக்கணும். நீ இந்த மேஜிக் நைட்ல ஜாயின் பண்ண அடுத்த நிமிஷமே நீ உன்னை பத்தி யோசிக்கிறதை விட மத்தவங்கள பத்தி தான் யோசிக்கணும். எனக்கு புரியுது. வீக்கா இருக்கிறதுல எந்த அசிங்கமும் இல்ல. உன்னை நீயே தாழ்வா நினைச்சுக்காத. மண்டியில் என்ன மண்டிலே போட்டு சொல்லி கொடுத்தாரு. ஒழுங்கா என்னோட ஃப்ரெண்ட விட்டுடு, இல்லனா நீ ரொம்ப வருத்தப்படுவ. என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? எங்கிருந்து வந்துச்சு இந்த மேஜிக் பவர்? நீ யாரு? நீ இவன் ராயல் பவரை பார்த்து அவன் மிரண்டு போறான். இப்ப எதுக்கு அதெல்லாம்? நான் யாரா இருந்து உனக்கு என்ன வந்துச்சு? அது முக்கியம் இல்ல. நான் நோயல் செல்வா பிளாக் ஹோல்ஸை சேர்ந்தவன். என்னோட நண்பர்களை யாரு தாக்குறத பார்த்தாலும் நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஓ அப்படியா? அப்போ உண்மைதானா? நீ ரொம்ப கரப்டான கிளாஸ்ல இருந்து வந்த பொண்ணு போல இருக்கே. இது பக்கத்துல இல்ல, தைரியமா அடிக்கலாம். உன்கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியணும். உன்னோட மொத்த சக்தியையும் யூஸ் பண்ணி கூட என்ன தாக்கிக்கோ. ஆனா நான் திருப்பி கொடுக்கறது உன்னால மறக்க முடியாது. ஓஹோ, அதையும் நான் பார்த்துக்கலாமே. உனக்கு என்னோட உண்மையான நட்பை என்னன்றது நான் காட்டுறேன். வாட்டர் கிரியேஷன் மேஜிக் சீ டிராகன்ஸ் ரோல். பையன் கொஞ்சம் அதிர்றான்டா. அதையும் தடுக்கிறான். ஓ, அதையும் மீறிதான் வருது. அப்பா இவ்ளோ பவர் வச்சுட்டா இவன் இப்படி இருந்தா. ஓ கட்டுக்க முடியல அவனால. பைத்தியக்காரி இவ்வளோ பவரை வச்சுட்டு இது என்ன கடல்? யாராலையும் முடியல, வந்து அழகா பண்ணிட்டு போயிட்டான். யாமியே தனாரு. அட எருமை. இப்பதான் அந்த ராயல்லாம் என்னன்னு தெரியுது. இப்ப சொல்லு பெருமையா நீ ராயல்னு. என்னோட கொய்யு கை சூப்பர். நான் அதை செஞ்சுட்டேன். உங்ககிட்ட பயங்கரமான கைதான் மோஸ்ட் பவராகவே இருந்துச்சு, அதையே கட் பண்ணிட்டான். உன் லிமிட்டை புஷ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிட்ட. பாத்தியா பாத்தியா, அவ கடல் கடவுளோட சக்தியை கொண்டவளா இருக்கா. ஆனா இவளோட எபிலிட்டியை நான் எப்படி முன்னாடியே கண்டுபிடிக்காம போனேன்? இவனை தாக்க முடியாதுன்னு எப்படி அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தா? கொஞ்சம் பைத்தியம் சார். நாம எல்லாரும் ஒன்னா வாழலாம். நீ வருத்தப்படவோ கஷ்டப்படவோ தேவையில்லை. க்ளோவர் கிங்டம் சேர்ந்த மக்கள் தான் கஷ்டப்படணும். அத நீ மறந்துடாத. உண்மையிலேயே நீ யாருங்கிறத மறக்க கூடாது. இந்த ஹாப்பி கப்பலுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவும் சந்தோஷமா இருங்க. ஒரு சோழ கதை இருக்குதான் செய்தி இந்த பக்கம். நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். இன்னும் வெறியேறு அவனுக்கு. ஐயா எனக்குள்ள
வெளியே கொண்டு வந்திருக்க. அந்த இன்னொரு கண்ணு எங்க இருந்து வந்துச்சு? இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு செமஸ்டர் மேஜிக் நான் பார்த்ததே இல்ல. இதை நான் உணர்ந்ததும் கிடையாது. Mythical Beast Magic. இதான் ஒரிஜினல் பவரே எடுக்கிறான் போல இது. கை வந்துருச்சுல. ஹீல் தான் பண்ண முடியும்னு பார்த்தா கட்டால வளர வைக்கிறாங்க. எப்படி திரும்ப வந்துச்சு? இது எப்படி சாத்தியமாச்சு? இழந்த கைய மறுபடியும் மீட்டுட்டானா? அதுக்கு இங்க வேற ஒரு ஸ்பெல்லே கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி மேஜிக்கான கூட எக்ஸ்ட்ரா பவர் வந்த மாதிரி வேற இருக்கு. ஹியூமன் தானே டவுட் ஆகுது. முடியாது. இவங்க ஒண்ணு டெரர் குரூப்பை சேர்ந்தவங்க இல்ல. இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. இவங்க அதையும் தாண்டி மோசமானவங்க. Oh my god. இங்கிருந்து ஓடணும். இப்படி இருந்தா எப்படி நான் கழிக்க முடியும்? ஓடணுமா? இவங்களுக்குள்ள ஏதாவது ஆயிடுமே. எல்லாரையும் அன்னைக்கு மாதிரி சீல் பண்ணி எடுத்துட்டு போயிட நல்லா இருக்கும். வாய்ப்பே இல்ல. இதுக்கு முன்னாடி நீ பண்ண விஷயங்கள் எல்லாம் சரியா இருந்திருக்கலாம். ஆனா நான் அதுக்கு உனக்கு திருப்பி கொடுக்கறேன். வாங்கிக்க ரெடி ஆயிரு. நீ காட் Mythical Beast Magic. ஓ அதே மாதிரியே ஒன்று. நெருப்பு இது. போன தடவை யூஸ் பண்ண மாதிரி மொத்த மேஜிக்கே அதுல போட்டுட்டேன். ஐயோ இப்ப அவளுக்கு ஏதாவது ஆயிட்டு இருக்க போகுது கை காலு. ஓடு அஷ்டாவா? ஓ ஆஸ்தா, நீ இதுக்கு இது எதிர்பார்க்கல. நம்ம பையன் விட்டுருவானா? தூக்கலடா, தூக்க மாட்டேன். இது முடிவே இல்ல. நீ இன்னும் ஜெயிக்கல. நாங்க தோக்கவும் மாட்டோம், தோத்துட்டு விட்டு கொடுத்துட்டு போகவும் மாட்டோம். ஓ அப்படியா? இது இன்னும் முடியல. நானும் ஒத்துக்கிறேன். இங்கிருந்து தாண்டா பிரச்சனையே உங்களுக்கு ஆரம்பமாகுது. அஷ்டாவை பார்த்ததான் வெறியது. இன்னைக்கு எபிசோட் தரமா இருந்தது, பயங்கரமா இருந்தது. எல்லாமே ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்டாகவே இருந்துச்சு. எதிர்பார்க்காத நிறைய விஷயம் அந்த எபிசோடில் நடந்தது. அது இல்லாமல் எப்போவுமே வந்து ஆஸ்தாவை தான் ஒரு ஹீரோயிஸாக காமிச்சு முடிச்சிருவாங்க அந்த ஒரு எபிசோடில். அவன் தான் ஃபஸ்ட்டாக நிற்பான், எல்லாத்தையும் முடிச்சு நிற்கிற ஒரு ஆளாக இருப்பான். ஆனால் இன்றைக்கி வந்து நோயல் அந்த அளவுக்கு காமிச்சாங்க. அவளோட இவ்வளோ பவர் வச்சுக்கிட்டியா நீ அமைதியாக இருந்த அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவளோட ஃபுல் பவர் இன்றைக்கி தான் பார்க்க முடிஞ்சது. செம்மையாக இருந்தது. அதான் அது எருமை. அது இவ்வளோ நாளாக எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்குது. இப்போ ராயல்னு இத்தனை நாள் அவள் பெருமையாக சொல்கிறப்போ அது ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணுச்சு. இப்போ சொல்லு நீ இப்போ தான் நீ ராயல்ன்றது இவ்வளோ பவர் மோஸ்ட் பவர் வச்சுட்டு ட்ரைனிங் எடுத்து அவங்க சொல்கிற மாதிரி ஃபோக்கஸ்டாக இருந்திருந்தா எப்பயோ அது பண்ணியிருக்கலாம் அவள். சரி இதுதான் இப்போ இந்த கட்டலாவது வரணும்னு இருக்குது, வந்துச்சு. ஆனால் வேறு லெவலுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம யாமி இவங்களா இருந்தே அத்தனை பேர் லீடர்ஸ் இருந்தே அவன் ஒத்தாலாந்து சமாளிச்சுன்னு இருந்தான். அப்படியேப்பட்ட ஆளை கையை வெட்டுற அளவுக்கு இவளுக்கு பவர் இருக்குன்னா எவ்வளோ பெரிய ஆள். அவன் அதுக்கு மேலே தான் இருக்கான் ஓகே. பட் ஆனாலும் நோயில் இன்னைக்கு ரொம்ப பவராக தெரிஞ்சான். இந்த அளவுக்கு ஒருத்தி இருக்கானா வேற லெவல் இது தானே. அது போதுண்டா சாமின்னு இருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு அவளுக்கு கெப்பாசிட்டி இப்போ இந்த ஒரு பவருக்கே மொத்த எனர்ஜியும் போயிடுச்சு. ஸோ ஒரு அட்டாக்காக இருந்தாலும் அது மாசாக இருக்குது. பட் இவங்கிட்ட எடுப்பாள். இவனால தேடையெல்லாம் எடுக்கிறான், சரி ஹீல் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா வெட்டினகையே திரும்ப உருவாக்குறான்னா இது என்ன இனனே தெரில, இது எதை வச்சு உருவாக்கியிருக்காங்கன்னே தெரில. ஸோ இது ரொம்ப டேஞ்சராக இருந்தது. அப்போ இவனை என்ன பண்ணாலும் அட்டாக் பண்ணாலும் திரும்ப இது பண்ணாலும் வந்துட்டே இருப்பானா, அப்போது இது எப்படி அடிக்கிறதுன்ற மாதிரி ஆயிடுது. அவன் திரும்பி வரும்போதே வாசரில் அப்போது வந்து எல்லாரையும் பார்த்துட்டு விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதுவும் வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த தைரியம் அவன் பெருசு இல்லை. அது இல்லாமல் அந்த இது பவர் அவன் எடுத்துகிட்டு வரும்போது இவன் அப்படியே நிற்கிறா. அது கடைசி டைமில் வந்து நான் எல்லா பவரையும் கொடுத்துட்டேனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு அப்போ அடி பாவி இது இப்பயா யோசிப்பேன்னு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஒருவேளை இவளுக்கும் இப்படி தூரமாக போய் தான் இந்த கை கால் இது ஒன்று போச்சு இல்லை, அப்போ அவளுக்கும் அந்த மாதிரி ஆகிடுமோட்டு கொஞ்சம் பயந்துகிட்டே தான் பார்த்தது. ஆனால் ஆஸ்தா வந்து அந்த என்ட்ரி கொடுத்து மாஸ் பண்ணிட்டான். நான் நினச்சேன் அந்த இது வாட்டர் அந்த இது மாதிரி கவர் மாதிரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவா அப்படின்னு நினச்சேன் நான். பட் அவளுக்கு என்ன பண்ணுறேன்னு டைமே டக்குன்னு இல்லையே தெரியல. அங்கே. நான் இத்தனை நாள் வந்து எல்லாத்துலேயும் வேடிக்கை பார்த்துனே இருந்தது, கடுப்பாக தான் இருந்துச்சு. ஏதாவது பண்ணுவேன். இப்போ பாரு அந்த பாட்டு பாடுற பொண்ணு கூட அஷ்டாவை கொஞ்சம் காப்பாற்றினேன். அந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன். ஒருத்தமாக சேர்த்து பண்ணுறான் பாடுறான் இன்னைக்குன்ற மாதிரி பண்ணிட்டான். நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி
அந்த தாத்தாவோட அந்த 2 பசங்களும் சரி, அந்த டான்ஸ் ஆடுறவனும் சரி, பாட்டு பாட்டு பாடி பாடி. இதுவும் சூப்பரா தான் இருந்தது. காம்போ வேற லெவல்ல இருந்தது. எனர்ஜி குடுத்துட்டே இருப்பான். அவன் ஆடிட்டே அந்த பவர் யூஸ் பண்றது வந்து வேற மாரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. அது ஒரு கலையாவும் பார்த்தாலும் அழகா இருக்கு. ம். ஒரு இடத்துல ஃபைட்டிங் ஸ்கில்லாவும் அது வந்து சூப்பரா இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. பட் இவன்கிட்ட எடுபடல அதான். இவன் கண்டி இல்லாம இருந்திருந்தா ரொம்பவே கஷ்டம் தான். இவன்றனால தான் இவ்ளோ ஆனா கஷ்டமாகுது. யாமி முகத்துல ஒரு பெருமைய பார்க்க முடிஞ்சது. அப்படி ஒரு மாரி நின்னாரு ம். அவரு பார்த்துட்டு. சூப்பரா இருந்துச்சு அதுவும். அதான் என் ஸ்டூடண்ட்ரா அப்படின்றப்போ அது ஒரு பெருமை. இவ்ளோ நாளா இது காட்டாம இருந்தோம்மா அவள. வா நீ வா நீ உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு டென்ஷன் தான் ஆவாரு. இவ்வளோத்தையும் வச்சுட்டு நீ இத இத்தன நாளா காட்டாம இருந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அவர் திட்ட தான் திட்டுவாரு. அவளுக்கு வந்து அந்த மேஜிக் ஸ்குவாட் அவரு சொன்னதும் ஞாபகம் வந்துச்சு. அந்த லீடர் சொன்னது. ம். அவரும் அன்னைக்கு அதான் சொன்னாரு. மண்டையில நறுக்குன்னு கொட்டி சொன்னாரு. இதே விஷயத்த தான். ஸோ இன்னைக்கு தான் அது அவளுக்கு வந்து ஃபோக்கஸ்டா வந்திருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு, பழசெல்லாம் விட்டுட்டு, இப்போ இவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இதில ஃபோக்கஸ்டா இருந்தா இன்னைக்கு தான் முடிஞ்சது. இதனால அட்டாக்கே பண்ண முடியாம இருந்தா குறி வச்சு. இன்னைக்கு கரெக்ட்டா அட்டாக் பண்ணா பெருசான அட்டாக்கு. மாஸா இருந்தது. வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ இவ பாட்டு பாடி இப்போ ஹீல் ஆகுதுன்னா, அவங்க அண்ணனுக்கு ஆகுறப்போ அஷ்டாவும் ஆயிடுவாள்ல அப்படின்னு அந்த ஆமா, நானும் யோசனையிலேயே எதிர்பார்த்தேன். இருந்தேன். பட் இல்ல. அவனுக்கு கை உடைஞ்சது உடைஞ்சது. ஒரு கை இன்னும் அவன் தொங்க விட்டுனே தான் இருக்கான். ஆனா அஷ்டா கிட்ட ஹீலிங் இருக்கு. அந்த கத்தியிலே ஒரு அது ஹீலிங் இருக்கு. இதுவும் இருக்கு. அது எடுத்தா மேபி பண்ணலாம். இந்த டைம் கிடைக்குமான்னு தெரியல. இவன் எர்ர மாடு மாரி இது ஸ்பீடுங்குது. இது வந்து அவ்வளோ டைமும் குடுக்காதுன்றப்போ கஷ்டம் தான். இருந்தாலும் கொஞ்சம் ஹீல் பண்ணிட்டு எதனா பண்ணான்னா, மேபி இது பண்ணலாம். பார்ப்போம். ஏன்னா அவன் லீடரே அவன் அட்டாக் பண்ணுவான் அஷ்டா. அப்படி இருக்கப்போ இவனோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா போதும். முடிஞ்சிரும். பார்க்கலாம் என்ன நடக்குது. நான் கூட நினைச்சேன் அந்த பொண்ணு உள்ள வரும்போதே சரி ஃபர்ஸ்ட் அஸ்டாவெல்லாம் இது பண்ணிட்டு ம். அப்படியே ஃபைட் ஆரம்பிச்சு ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் இங்க அப்படியே ஆப்போசிட்டா நடந்தது. எதிர்பார்க்காத நிறைய விஷயம் நடந்தது. அவனும் அதே காயத்தோடயே வந்து நின்னான். அது இன்னும் பவர்ஃபுல்லா இருந்தது. எனக்கு இந்த இடத்துல வந்து இவன் தான் கரெக்ட்டா இருந்து வந்தான். அந்த டைம் டிராவல் பண்றவன் அந்த மாறுவான் பாருங்க. ம். அவன் தான் எனக்கு பெட்டர்ன்னு தோணுச்சு. போன இதில நான் சொன்ன மாரி அந்த இப்போ லேசர் இதுக்கு மிரர் வச்சா கரெக்ட்டா இருக்கும்னு சொன்ன மாரி, இது வந்து ஃபயர் அட்டாக்கா இருக்கு. அவனுடைய அட்டாக்கே அவன பட்டுச்சுனா தான் மேபி அது இதுவா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ, இந்த ஸ்பாட் 2 பக்கம் வச்சு அவனோட ஃபயர் அவனுக்கே அட்டாக் பண்ற மாரி இருக்கு. எனக்கு அவன் தான் தோணுது. ஆனா அவன் பயப்படுறான் அதான் விஷயம். அவன் இந்த இடத்துல இருந்தா மேபி தைரியம் வர வச்சு எதனா பண்ணா நல்லாயிருக்கும். முன்னெல்லாம் மஸ்ட் அது இருக்கும் பாருங்க. காம்போ பின்னாடி நிக்க வச்சுட்டு அட்டாக் பண்ணி பண்ற மாரி. அந்த மாரி ஏதாவது அவன் வந்தா எனக்கு ஏதோ பீட் பண்ண முடியும்னு தோணுது. பட் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஓகே இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.